அதிகாரம் அதனுடைய 28வது வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை நினைத்து நீங்கள் சோர்ந்து போய் கலங்கி போய் இருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடக்கிறது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற கேள்விகள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். துக்கத்தின் மேல் துக்கம், அழுகையின் மேல் அழுகை, நிந்தைக்கு மேல் நிந்தை, என்னால தாங்கிக் கொள்ள முடியல. ஏன் என்னுடைய வாழ்க்கையில தேவன் இதை அனுமதித்தார்? ஏன் என்னுடைய வாழ்க்கை ஒரு சர்க்கலான பாதை வழியாக ஓடிக்கொண்டிருக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கை இருளுக்குள்ளே இருக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கவில்லை? ஏன் எனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு வேலை கிடைக்கவில்லை? காத்திருந்து எதிர்பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறேனே. ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தீமைக்கு என்னை ஒப்பு கொடுத்தார்? என்னுடைய பாதையில ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி அநேக கேள்விகள் உங்க வாழ்க்கையில எழும்பி கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். ஆண்டவர் தீமை செய்யாத தேவன், அவர் தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர். உங்க வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை நினைத்து பார்க்கும் பொழுது, இதெல்லாம் ஆண்டவர் என்னை அனுமதிச்சார் என்றால் எனக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால், உங்களுக்கென்று ஒரு நல்ல வேலையை கர்த்தர் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் சில தடைகள் இருக்கும், சில தாமதங்கள் இருக்கும், சில காத்திருப்புகள் இருக்கும். அதிலே நீங்கள் பொறுமையா இருக்கும் பொழுது, அமைதியா இருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிற தகப்பனாய் இருக்கிறார். அவர் தீமை செய்யாத தேவன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் உங்களுக்கு தீமை போல இருக்கலாம், தீமைகளை எல்லாம் அவர் நன்மையாக மாற்றுகிறவர். என்னால் இந்த பிரச்சனையை தாங்கிக் கொள்ள முடியல, தேவன் ஏன் இதை எனக்கு அனுமதித்தார்? ஏன் இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை? ஏன் எனக்கு இன்னும் பாஸ்போர்ட் கிடைக்கவில்லை? ஏன் என் மனைவிக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை? அரசாங்க வேலைக்கா நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், எக்ஸாம் எழுதி இருக்கிறேன், ஏன் எனக்கு வேலை கிடைக்கவில்லை? ஏன் என்னுடைய பாதை இப்படி இருக்கிறது? இருளான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏன் தேவன் அற்புதம் செய்யவில்லை என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்த போகிறார். நன்மையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது, தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் என்று அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, சகலமும் உங்க வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். அவர் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர். அவர் மாறாவின் கசப்புகளை மதுரமாய் மாற்றுகிறவர். உங்க வாழ்க்கையில இருக்கிற சஞ்சலங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். உங்களுடைய துக்கங்களை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறவர். ஆண்டவர் உன்னை தீமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். மனுஷன் கையிலே உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். உன்னை கைவிட மாட்டார். உன்னை மறக்கவும் மாட்டார். உன்னை நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடத்துவார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்ய போகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உனக்கு சகலமும், உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, அநேக பிரச்சனைகள், துயரங்கள், துன்பங்கள், வருத்தங்கள், பாடுகள், வேதனைகள், தடைகள், தாமதங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்தாலும் இவைகள் எல்லாம் ஆண்டவரை நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடத்தும். ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ நன்மை செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாடுகளை சந்தித்திருப்பார்களே, ஆனால் இந்த பாடுகள் இவர்களுக்கு நன்மைகளை கொடுக்கட்டும், தீமைகள் நன்மைகளாய் மாறட்டும். ஆண்டவரை உடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.